தேவனை பத்தி பெருமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்க என்ன பெருமைன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பைபிள் பாருங்க எப்பவுமே இந்த முடியும் என்கிற தேவனை குறித்தும் முடித்து காட்டுகிற தேவனை குறித்து தான் வேதவசனம் நிறைய பேசுகிறது. இந்த வியாதி சுகமாக கூடும், உங்கள் கர்ப்பங்கள் நிரப்பப்பட கூடும், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப கூடும், உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தரால் வைக்க கூடும், உங்கள் வருமானத்தில் பெரிய பெருக்கத்தை கொடுக்க அவராலே கூடும். சோ என்னால செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்காப்பா அப்படிங்கிறார். முடியும், நடக்கும். இந்த தலத்துக்கு வந்துட்டாலே அற்புத தலத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். முடியும்னா தானங்க முடியும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. தேவன் முடியாததையும் முடிய வைப்பார். மிரக்கிள் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆல் திங் பாசிபிள். அற்புத மனநிலை நமக்கு வரும்பொழுதுதான் அற்புத மண்டலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். பாரு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? பிறக்கும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் கடன் தீருமா? தீரும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதுல இருந்து நான் வெளியே வருவேனா? வெளியே வருவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யாரெல்லாம் அதிசயங்களை பார்த்தார்கள், யாரெல்லாம் அற்புதங்களை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த முடியும்ங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தவங்க தான் அதை பார்த்திருக்காங்க. When you see the negative situation, you can speak and you can talk and you can proclaim the positive word of God. எழும்பா போயிடுச்சு. கடவுள் சொல்றாரு, எழும்பா போனா கூட அதை நான் எழும்ப பண்ணுவேன். அப்படியே மக்கி எழும்பா அப்படியே போயிடுச்சு. இப்போ என்ன நடந்தது? கடவுளுடைய ஆவி அங்க வரும் பொழுது அந்த பாடியில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உண்டாகுது. அவன் காலு அவன் கையில கரெக்டா ஸ்பேர் பார்ட்டை மேட்ச் பண்ற ஒரு அற்புதம் முதல்ல நடந்திருக்குது. அப்போ உங்களுக்கான ஸ்பேரை கரெக்டா கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார். கரெக்டான ஒரு ஆளை உங்க தொழில கொண்டு வந்து உங்களோட மேட்ச் பண்ணுவார். உங்களுடைய குடும்ப உறவுகள்ல உங்களுக்கு ஏற்ற துணையை கரெக்டா கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மேட்ச் பண்ணுவோம். உலர்ந்த உறவுகள் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில், அதை பார்த்து சொல்லுங்க, ஓ உலர்ந்த உறவுகளே உயிர் பெறுங்கள். ட்ரை ஆயிடுச்சுங்க என் ஃபைனான்ஸ், அதை பார்த்து பேசு. களஞ்சியமே, பேங்க் அக்கௌண்ட் காலியா போய் உலர்ந்து போயிருக்கிற அக்கௌண்ட் நிரப்பப்படுவாயாக. எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேருது. எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது மட்டும் இல்ல, இப்போ அடுத்தால என்ன வரணும்? நரம்புகளும் உறுப்புகளும் வரணும். இப்போ இவ்வளவு உறுப்பும் வார்த்தையை பேசும்போது புது உறுப்புகள் வருதுங்க. இவ்வளவு எலும்பு குவியல், இவ்வளவு எலும்பு குவியலுக்கும் அவ்வளவு உறுப்புகள் எப்படி வந்துச்சு? வார்த்தையை பேசும்போது தான் வந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மேல, இந்த வார்த்தை விசுவாசிக்க பிள்ளைகள் மேல எந்த உறுப்பு பழுதா இருந்தாலும் புதிய ஆர்கன்ஸ் நான் பேசுறேன். ஐ ஸ்பீக் நியூ ஆர்கன்ஸ் இன் யுவர் பாடி. எல்லாம் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது, ஆனால் தேவன் நேர்மறையான வார்த்தைகளை பேசின போது ஆமென், அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. உங்கள் எதிர்மறையான சூழ்நிலையில கூட நேர்மறையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை மாலையில நாம தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை படிக்கிறோம். வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், இதை குறித்து என்ன பண்ணுறோம்? நாம் படிச்சிட்ருக்குறோம். தெரியும், தேவன் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லாமா? என் தேவன் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் அதிசயமானவராக இருக்கிறார். ஆமேன். அதிசயமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அதிசயமான விதத்திலே அதுக்கு பதில் அளிக்கக்கூடியவராக, அதிசயமான விதத்திலே அதை மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனை நாம் என்னவா புரிஞ்சுக்கிறோமோ அதிலிருந்து தான் எல்லாமே. அப்போ தேவனை நாம் பல்வேறு விதத்தில் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய நேச்சர்ஸ், அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய தன்மைகளை. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாக, அதிசயங்களின் தேவனாக அவர் இருக்கிறார். அது அவருடைய தன்மைகளில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அது அவருடைய நாமம். வேதவசனம் சொல்லுது, அவர் நாமம் அதிசயம். ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர். ஆண்டவர் பேர் என்னன்னு கேட்டால் என்னது? அதிசயம். ஒருத்தன் கேட்குறான், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பேர் அதிசயம், என் நாமம் அதிசயம். மை நேம் இஸ் ஒண்டர். அப்போ கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற இந்த தேவன்
அற்புதங்களின் தேவனாக, அதிசயங்களின் தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தேவனை நாம் புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் வாழ்க்கையின் தேவைகளையும் சிக்கல்களையும் பார்த்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டோம். எனக்கு ஒரு அற்புதத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார், இந்த சூழ்நிலைகள் ஆச்சரியமாக எனக்கு மாறும். ஆமென். அற்புத விதமாக இவைகள் மாற்றி அமைக்கப்படும் என்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாலையில் நான் நம்புகிறேன், தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் நம்முடைய சிறை இருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது கனவு காண்ற மாதிரி இருக்குமா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவது. சிறை இருப்பை திருப்பும் போது அது எப்படி இருக்கும், சொப்பனம் போல் இருக்கும். சில நேரத்தில் நம்மளே நம்பிக்கை இழந்துடுறோம். அவ்வளோதான் பிரதர், இதில் ஒன்றுமே நடக்காது, இது முடிஞ்சு போன ஒரு சாப்டர் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் கூட தேவன் என்ன பண்ணுறார், அற்புதங்களை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் பண்ணுற அந்த காரியம், அவர் பண்ணுற அந்த அதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது. சில நேரம் இது சொல்லுவாங்க இல்லையா, பிரதர் கனவுல தான் அது நடக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் இந்த ஆள் திருந்துறது கனவுல தான் நடக்கும், என் கடன்லாம் தீர்றது கனவுல தான் நடக்கும், இதெல்லாம் கனவா? அப்போது ஒரு 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 கனவில் தான் அதெல்லாம் நடக்கக்கூடும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நிஜத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் இந்த வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோமா. நமக்கே முள்ளி பார்த்துக்க மாதிரி இருக்குதான், என்னது நம்மளாம் கோடீஸ்வரர் ஆகிட்டோம், ஆமென், நம்ம பிள்ளைகளாக இவ்வளோ மேன்மையாக இருக்காங்க, நம்மளாக ஒரு வீடு வாங்கிட்டோம், அல்லது நம்மளுடைய வியாபாரங்கள் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குது, நம்மளாக இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களை அதிசயங்களை கண்டு நமக்கே இது ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கனவு போல் இருக்கும், கனவு போல் இருக்கும். யதார்த்த மனிதர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பேசும்போது, இப்போது தீர்க்கதரிசி சொல்கிறான், நாளைக்கு பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ராப்ளமே என்ன ஆக போகுது, சால்வ் ஆக போகுது அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறான். அதுக்கு அந்த ராஜாவுக்கு கூட இருக்கிற அந்த மந்திரி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தின் மதகுகளை திறந்து கொட்டுனால ஒழிய இந்த மாதிரி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் சும்மா கற்பனையில் தான் சொல்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கும் மேலானதை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ ஆமேன், மோர் தென் யுவர் இமேஜினேஷன், ஆமேன், மோர் தென் யுவர் ட்ரீம்ஸ், ஆமேன். நீ உங்கள் கற்பனைக்கும் உங்களுடைய சொப்பனத்திற்கும் மேலான ஒரு காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணக்கூடியவராக இருக்கிறார், செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். காட் இஸ் அ காட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர். இது தியானிக்கணும், இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அவர் நாமத்தை நாம் இவ்விதமாக தியானிக்க, அவரை இவ்விதமாக நாம் அறியும் பொழுது நாம் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிப்போம், பார்க்க ஆரம்பிப்போம். அது மட்டுமல்ல, தேவன் நிறைய காரியங்களை சொல்கிறாரு. இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்கள், ஆல் திங் பாசிபிள். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு தேவன்கிட்ட வந்திருக்கீங்கன்னா, அவர்கிட்ட முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. அவர்கிட்ட முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவர் ஒரு நாளும் சொல்லலை இதெல்லாம் என்னால் முடியாது. மாறா இப்படி சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத, எரேமியாவில் வாசிக்கிறோம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பாருங்கிறார். என்னால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்காப்பா? நம்ம எங்கே கவலை கொள்ளுகிறோம், எங்கே நம்ம பயப்படுறோம், எங்கே நம்ம நம்பிக்கை இழந்து போயிடுறோம்னா, இன்னுமே ஒன்றுமே நடக்காதுங்கிறதுனால தான் நம்பிக்கை இழந்துடுறோம். பயம் வருது, கவலை வருது, அதனுடைய ரியாக்ஷனாக எல்லாமே வருது இல்லையா? என்னால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்காப்பா? நீ என்ன நினைக்கிற, என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படி கேட்குறாரு. அப்போ நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீர் அற்புதத்தின் தேவன், நீர் என்னுடைய தேவன். பாருங்க, கர்த்தர் மாம்சமான யாவருக்கும் தேவன்.
மனுஷன்னா கிறிஸ்தவங்க கடவுள், இஸ்லாமிய கடவுள், இந்து கடவுள்னு பிடிச்சி வச்சிருக்கிறான். கடவுள் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியில நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வெளிப்படுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். வேற எந்த பேர்லையும் அவர் தன்னை வெளிப்படுத்தல. ஒரே ஒரு பேர்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்திருக்கிறார். அந்த நாமத்தின் மேல ஒருத்தன் விசுவாசம் வைப்பான்னா அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நடக்க முடியாத அற்புதம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இஃப் தேர் எனிதிங் டு டிஃபிகல்ட் ஃபார் மீ. சில சொல்றோம்ல, இது எனக்கு கஷ்டங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, எனக்கு கஷ்டம்னு ஏதாவது இருக்கா? என்னால் இது முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? ஸோ அந்த மாலை வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் நம்புகிற இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமேன். இது மனிதனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். ஆல் திங் பாசிபிள். ஆமேன். அதனால தான் சொல்கிறார், இஃப் இஸ் தேர் எனிதிங் too difficult for me. என்னால் முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா? என்னால் பண்ண முடியாத விஷயங்கள் ஏதாவது உண்டா? அப்படி ஏதாவது இருக்குதான்னு கேட்குற. அப்படி ஏதாவது இருக்குதா? பிள்ளை இல்லாதவனுக்கு நான் பிள்ளையை கொடுக்கிறவர். ஆமேன். ஆமேன். முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில முடித்து வைக்கிறவர், நடக்காத காரியங்களை நடப்பிக்கிறவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை, ஏதாச்சும் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் நானும் யாருக்கு முன்னாடி வந்திருக்கிறோம், இது கொஞ்சம் மனதுக்கு முன்னாடி நிறுத்தி யோசிக்கணும். என் தேவன் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை. ஆமென். அப்போனா என்ன அர்த்தம், என் வாழ்க்கையில் முடியாதுன்னு ஒன்று இருக்க போகிறதே கிடையாது. வேதவசனம் முழுவதும் இதுதான் பேசுறது. ஆல் திங் பாசிபிள். ஆமென். த காட் ஆஃப் பாசிபிள். ஆமென். ஒரு பெருமை இருக்கு பாருங்களேன், ஒரு விதமான ஒரு கர்வம் சொல்கிறோம் இல்லையா, அது நல்லது தான். சிலர் அது ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க. தேவனை பற்றி பெருமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்க, என்ன பெருமைன்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பைபிள் பாருங்க, எப்போவுமே இந்த முடியும் என்கிற தேவனை குறித்தும் முடித்து காட்டுகிற தேவனை குறித்து தான் வேதவசனம் நிறைய பேசுகிறது. அவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கூடும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஆமென். இந்த வியாதி சுகமாக கூடும். ஆமென். 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 உங்கள் கர்ப்பங்கள் நிரப்பப்பட கூடும். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப கூடும். ஆமென். 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 உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தரால் வைக்க கூடும். ஆமென். ஆமென். உங்கள் வருமானத்தில் பெரிய பெருக்கத்தை கொடுக்க அவராலே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸோ என்னால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்காப்பா அப்படிங்கிறார். என்னால் செய்யக்கூடாது ஏதாவது இருக்குதா? பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் என்ன கேட்குறேன்னா, சும்மா ஆண்டவர் நம்மளை இப்படி கடுப்பேற்றி ரணகலமாக்குறதுக்காக இதெல்லாம் பேசுகிறாரா, இல்லை நிஜமாவே இதெல்லாம் உண்டா? என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பிரசங்கத்துக்காக சொல்கிற ஒன்றா, இல்லை நிஜமாவே இதெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியமா? யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் சும்மா விபரீதமானதை சொல்லி நம்மளை ரணகலமாக்குற வேலையை அவர் செய்ய மாட்டார். முடியும்னா முடியும் பாரு, முடியாதுன்னா முடியாதும் பாரு. ஆனால் அவர் அப்படி சொல்கிறதே இல்லை. காட் மீன்ஸ் ஏபிள். கர்த்தர்னா முடியும்னு அர்த்தம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறவர், மரித்தோரை எழுப்புகிறவர், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர். The God of wonders, God of signs and wonders. His name is wonders. அப்போ நம்ம மனதில் இதை நிரப்பணும்னா, இது முடியும் இந்த முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களை விட்டு முதல்ல போயிடும். ஆமென். உங்களுக்குள்ள என்ன மைண்ட் செட் வரும்? முடியுங்க. வீடு கட்ட முடியுமா? முடியுங்க. ஆமென். இந்த கடன் அடைக்க முடியுமா? முடியுங்க. விசுவாசிக்கிறேங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென். எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா? அமையுங்க. கர்த்தர் எனக்கு சிறப்பாக அதை அமைத்து கொடுப்பார். ஆமென். இந்த எக்ஸாம்ஸ், இந்த பாடத்திட்டங்களை நான் நல்லா படிக்க முடியுமா?
வழக்கமாக இந்த சப்ஜெக்டில் நீ வீக்கு, உனக்கு வரவே வராது அப்படின்னு டீச்சருன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் நம்பிட்டு உட்காந்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்படி கிடையாது. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமானது ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பலன் உண்டு. நல்லா தொழில் செய்ய பலன் உண்டு. ஆமேன், ஆமேன். வாழ்க்கையில் இருக்கிற எந்த ப்ராப்ளத்தையும் கிறிஸ்து என்கிற ஞானத்தை கொண்டு சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பலன் உண்டு. ஆமேன், முடியும், நடக்கும். இந்த தலத்துக்கு வந்துட்டாலே அற்புத தலத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு வரணும் பாருங்களேன். ஆனால் வர விடாது. இந்த உலகத்தின் சூழலும், இங்கே இருக்கிற செய்திகளும், இங்கே இருக்கிற மதத்தின் காரியங்களும் பார்த்தா எப்போதும் ஒரு நெகட்டிவை பேசி அது நடக்காது, அது முடிய என்னத்தை சொல்லுங்கள், அதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, நம்மளும் வந்து எதுமோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பேசலை. நம்ம அதை விட மேலானதை பேசுகிறோம். we are preaching the word of God. ஆமென். தோற்காத, வெறுமனையை திரும்பாத தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசி கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போவுமே நல்ல பாசிட்டிவாக பேசுகிறீங்க பிரதர் அப்படின்ட்டு. நான் சொல்ல, எப்போ கடவுளுடைய வார்த்தை அப்படி இருக்குது. கடவுளுடைய வார்த்தை வந்து ஜீவனைக்குரிய, ஜீவனை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதனால தான் அதை நான் பேசுகிறேன். அதை கேட்குற, அதனோட கனெக்ட் ஆகிறவங்க வாழ்க்கையில் என்ன வருது? ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த முடியும் என்கிற மண்டலத்துக்குள்ளே தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகும் என்கிற அந்த ஆச்சரிய மண்டலங்களுக்குள்ளே தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால தான் அவரே சொல்கிறார். பைபிள் எடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த முடியாதுங்கிற வார்த்தையை அங்கே பேசப்படுறதே கிடையாது. இது வராது, இது நடக்காது, இது முடியாது, இது வந்து நம்ம டிக்ஷனரிலே இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நல்லா சொல்லுங்க, எனக்கு எல்லாம் முடியுங்க. ஆமென். என்ன வராது? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதவசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, கர்த்தரால் எல்லாம் கூடுன்னு விசுவாசிக்கிற பாரு, உனக்கும் எல்லாம் கூடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். பாருங்க, கூடும். கடவுளே சொல்றார், முடியுங்கிறார். யாரோ சொன்னதை வந்து உன் மைண்டுக்குள்ள வைக்காத. இந்த வியாபாரம் அப்படியே போயிடும் நினைக்காத. கர்த்தர் சொல்றார், முடியும், நல்லா வெற்றிகரமா போ, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான். முடியும்னா தானங்க முடியும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. தேவன் வந்து முடியாததையும் முடிய வைப்பார். ஹல்லேலூயா. அது நல்லா போகணும்னு இருந்தால் தானே நல்லா போகும் அப்படிம்பாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. நல்லா போகாதுங்கிற ஒரு விஷயத்த கூட கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது அது நல்லா போக ஆரம்பிக்கும். ஆமென். உடஞ்சி நொறுங்கி வாய்ப்பே இல்லைன்னா கூட அங்கே நடக்க முடியும். பாருங்க, அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடுங்க. மிரக்கிள் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல் திங் பாசிபிள். ஆமென். எல்லாம் கூடும் என்கிற அந்த மனநிலைக்கு வருவது தான் அற்புத மனநிலையாக இருக்கிறது. அற்புத மனநிலை நமக்கு வரும்பொழுது தான் அற்புத மண்டலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். பாருங்க, நிறைய பேர் ஏன் வாழ்க்கையில் அதிசயங்களை, அற்புதங்களை, திருப்பு முனைகளை ஏன் அவங்களால பார்க்க முடியலன்னா, அவங்க மைண்டு வந்து இன்னும் அந்த மிரக்கல் ரெல்முக்கு என்ன ஆக மாட்டேங்குது, தயாராக மாட்டேங்க. அவங்க நம்ப மாட்டேங்க. அது எப்படி பிரதர், இவ்வளோ பெரிய கடன், இது தீர்ந்துருமா? நான் தீர்ந்துருவோம் போல அப்படிங்காங்க. அதுக்குள்ள இல்லைங்க, கர்த்தர் அற்புதர். அற்புத கடவுளை நீங்கள் சேவிக்கிறீங்க. ஆமென், ஆமென். சொல்றாரு, காற்றையும் காண மாட்டாய், மலையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்களை நான் நிரப்புகிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். எப்படி நடக்கும் தெரியாதுங்க, ஆனால் நடக்குங்க. கர்த்தர் எனக்கு அதை நடப்பிப்பாருங்க. ஆமென். இப்படியே வருது பாருங்க. அப்படியே அவருடைய வார்த்தையோடு இப்படி ஒருமனப்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். ஆமாம், ரொம்ப சிம்பிள் வே தான். அற்புதத்தை அனுபவிப்பதும் அற்புத மண்டலங்களில் வாழ்கிறதுக்கும் ரொம்ப எளிமையான காரியம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையோடு உங்கள் மனதை பொருத்தி கொண்டே நீங்கள் வந்தால் போதும். ஆமென். நீங்கள் மனம் பொருந்துனா போதும். உங்களுடைய வார்த்தையில் சொல்லியிருக்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் சொல்லியிருக்குன்னா அப்போ நீங்கள் சும்மா சொல்ல மாட்டீங்க. உங்கள் வார்த்தை சும்மா கிடையாது. உங்கள் வார்த்தை நிஜம். அது சொன்னதை கண்டிப்பாக அது என்ன பண்ணும், நிறைவேற்றும். அது என் பொருளாதாரத்தில் நான் பார்ப்பேன். ஆமென். என்னுடைய சரீரத்தில் நான் அதை பார்ப்பேன். என் குடும்பத்தில் நான் அதை பார்ப்பேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களில் நான் அற்புதங்களை காண்பேன், அதிசயங்களை காண்பேன். அப்படியே சொல்றாரு பாருங்க, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? பிறக்கும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். என் கடன் தீருமா? தீரும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சமாதான குறைவுகள் இருக்குது, இதுலேருந்து நான் வெளியே வருவேனா? வெளியே வருவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தருடைய ஆவி பாருங்க, உங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையின் எந்த சிக்கல்ல இருந்தும் உங்களை தூக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். God is a God of supernatural. Amen. His name is wonder. இதை தான் தியானிச்சுட்டே இருக்கணும், இதையே பேசிட்டு இருக்கணும். ஆமென். அற்புதத்தை நான் பார்ப்பேன். ஆமென். அதிசயங்களை நான் காண்பேன். ஆமென். சொல்லுவோம், அற்புதத்தை நான் பார்ப்பேன், அதிசயங்களை நான் காண்பேன். ஆமென். இதுதான் பார்ப்பேங்க. நான் பார்ப்பேன். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அற்புதங்களை உங்கள் நடுவே நான் செய்தருளுவேன். ஆமென். எங்கள் நடுவில் நீங்கள் செய்வீங்க சுவாமி. ஆமென். அதை யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நாங்கள் பார்ப்போம். ஆமென். சொன்னேன் இல்லையா, ரிசரக்ஷன் சண்டே அன்னைக்கு, அது வரைக்கும் யாரும் பறந்ததை பார்க்கல, ஆனால் பறக்கணும் ஒரு 2 பேர் சொன்னாங்க. எல்லாரும் அவங்கள என்ன சொன்னாங்க? ராங் பிரதர்ஸ் அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க பறக்க வச்சுட்டாங்க. இப்போ அவங்க பேர் என்னது? ரைட் பிரதர்ஸ். ராங் பிரதர்ஸ் இப்போ யாராக மாறிட்டாங்க? ரைட் பிரதர்ஸாக மாறிட்டாங்க. ஆமென். அப்போ அற்புதம் நடக்கிற வரைக்கும் இப்போ கோலியாத்துக்கு முன்னாடி நின்றுட்டு தாவீது சொல்கிறான், முடியுங்க முடியுங்க முடியுங்கண்ணா. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, டேய் சின்ன பையல, உன்னால் முடியாது, கிளம்புன்ட்டான். அண்ணன் சொல்லிட்டான், கிளம்புன்ட்டான். ஆமாம். அங்கே இருக்கிற யாருமே தாவீது ஜெயிக்க முடியும்னு தாவீதை குறித்து என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், நான் போகிறேன், ஏற்கனவே நான் அற்புதத்தை பார்த்துருக்கேன். இப்படித்தான் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதட்டிருந்து என் குட்டியை என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றிட்டேன். இப்போ ஆட்டை காப்பாற்ற உதவி செய்த தேவன் நாட்டை காப்பாற்ற எனக்கு உதவி செய்வார். ஆமென். எவ்வளோ நாள் ஆட்டையே காப்பாற்றிட்டு இருக்கிறது, இப்போ நாட்டை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டான். ஆமென். அப்போ யாரெல்லாம் அதிசயங்களை பார்த்தார்கள், யாரெல்லாம் அற்புதங்களை பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த முடியும்ங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தவங்க தான் அதை பார்த்துருக்காங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முடியும். ஆமென். இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டீங்க? முடியும், எல்லாம் முடிகிறது. ஆமென். சரீரத்தில் இருக்கிற நோய் குணமாக முடியும். இதை கேட்கும் போதே நோய் விலகுவதாக. ஆமென். இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் போது சரீரத்தில் தெய்வீக சுகங்கள் இயேசுவின் நாமத்திலே வெளிப்படுவதாக. ஆமென். உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து உங்களை கடனில் இல்லாமலையும் சிக்க வச்சுட்டு இருக்கிற அந்த வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் செஞ்சதெல்லாம் அதிசயம் தாங்க, கர்த்தர் பண்ணதெல்லாம் அற்புதம் தான். எத்தனை தலைமுறையாய் அடிமைகளாய் வாழ்ந்தவர்களை ஒரு இரவில், ஆமென், ஒரு இரவில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அம்புட்டு செல்வத்தையும் கொடுத்து பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். ஆமென். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அவர் அப்படி பாருங்க, கர்த்தாவே நீர் பெரியவர், நம்ம கண்ணை அவர் மேலே திருப்போம். நீர் அற்புதர், நம்ப முடியாததை செய்கிறவர், எங்கள் திராணிக்கும் மேலானதை எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவர். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அதை நான் பார்ப்பேன், என் வாழ்க்கையில் நான் காண்பேன். நீர் அற்புதர், அதிசயர். இப்படி கர்த்தரை தியானிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், யாரும் பார்க்காததை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஆமென். பாருங்கள், உலர்ந்த எலும்புகளை கூட உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? எலும்பா போயிடுச்சு. கடவுள் சொல்கிறாரு, எலும்பா போனால் கூட அதை நான் எழும்ப பண்ணுவேன். ஆமென். அந்த எலும்புகளை நான் உயிர் பெறச் செய்து எழும்ப பண்ணுவேன். இதை நம்ம அப்படி சிம்பிளாக படிச்சிடுறோம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இது எவ்வளோ பெரிய காரியம். அப்படியே மக்கி எலும்பா அப்படியே போயிடுச்சு. இப்போ என்ன நடந்தது? கடவுளுடைய ஆவி அங்கே வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பாருங்க, அந்த பாடியில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் உண்டாகுது. எலும்பாக தான் இருக்குது. முதல்ல எல்லா எலும்பும் என்ன பண்ணுது? ஒன்றா சேருது.
அதே ஒரு அற்புதம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கலட்டி போட்டுட்டு சில நேரம் ஸ்பேர் பார்ட்ஸ் நமக்கே மாட்ட வராது. முன்னாடி உள்ளதை பின்னாடி போட்டு, பின்னாடி உள்ளதை முன்னாடி போட்டு குழப்பி வச்சிரும். இப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான எலும்பு இருக்கு, எவன் காலு எவன் கையின்னு எப்படி தெரியும்? அப்போ கடவுளுடைய அற்புதம் எப்படி நடக்கும் பாருங்க. நம்ம டக்குன்னு படிச்சிடுறோம். அன்னைக்கு யோசித்து பாருங்க, அவன் காலு அவன் கையில் கரெக்டாக ஸ்பேர் பார்ட்டை மேட்ச் பண்ணுற ஒரு அற்புதம் முதல்ல நடந்திருக்குது. ஆமென். அப்போ உங்களுக்கான ஸ்பேரை கரெக்டாக கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார். அவருடைய ஆவி சேர்க்கும். ஆமென். மாற்றி கீத்தி மாட்டி வச்சா என்னத்துக்கு ஆகிறது? இவன் தலையை தூக்கி அவனுக்கும், அவன் காலை தூக்கி இவனுக்கும் வச்சா வேற மாதிரி ஆகிடும். அப்போ அதில் பெரிய அற்புதமே என்னென்னா, கரெக்டாக அதெல்லாம் என்ன பண்ணியிருக்குது, போய் கனெக்டாக சேர்ந்துருக்குதே ஒரு பெரிய அற்புதம் தான் பாருங்க. ஆமாம், அற்புதம் தான். அப்போது என்ன போட்டிருக்கு, ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தட்ஸ் அ பாயிண்ட். எல்லாம் சொல்லுங்க, தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. ஆமென். மாற்றி சேரல, கரெக்டாக என்ன பண்ணுது, சேருது. அப்போ தேவனுடைய அற்புத செயல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது சேர வேண்டியதை கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். இணைக்க வேண்டியதை சரியாக என்ன பண்ணுவார், இணைப்பார். அப்போ தேவனுடைய ஆவியானவர் பைபிளில் சொல்லியிருக்கு, கரெக்டாக ஜோடி சேர்ப்பாராம். அவரை மாதிரி மேட்ச் மேக்கர் யாருமே கிடையாது. ஹீ இஸ் த பெர்ஃபெக்ட் மேட்ச் மேக்கர். உங்கள் பிஸ்னஸுக்கு கரெக்டான ஆட்களை அவர் மேட்ச் பண்ணுவார். ஆமென். அது வந்துட்டாலே தொல்லே இருக்காது பாருங்க, என்னத்த அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டான ஒரு ஆளை உங்கள் தொழிலில் கொண்டு வந்து உங்களோட மேட்ச் பண்ணுவார். ஆமென். உங்களுடைய குடும்ப உறவுகளில் உங்களுக்கு ஏற்ற துணையை கரெக்டாக கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் மேட்ச் பண்ணுவார். ஆமென். அவருடைய ஆவியை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, அவர் இணைக்கும் ஒரு செயலை அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அதனால வேதம் சொல்லுது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் போகாது. ஆவியானவர் ஜோடி என்ன பண்ணுவாராம், சேர்ப்பாராம். ஆமென். ஹீ இஸ் த பெர்ஃபெக்ட் மேட்ச் மேக்கர். அதனால பாருங்க, நான் சொல்கிறேன், கரெக்டாக அவர் சேர்ப்பார். ஆமென். தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அப்போ மாற்றி சேர்க்கலை, கரெக்டாக என்ன பண்ணிடுச்சு, சேர்ந்துடுச்சு. அப்போ உங்களுக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்து இங்கே கிடையாது, உங்களுக்கு என்ன கரெக்டாக சேர்க்கணுமோ அதை அவர் அழகாக கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், சேர்ப்பார். ஆமென். கர்த்தர் இணைத்ததை வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இணைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இணைக்கிறார். ஆமென். அழகா இணைக்கிறார். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இவன் இந்த வேலையை தான் பார்க்கான். அவர் எப்படியாட்டு போட்டு திருக்கி ஒன்றாக்கி வச்சு பார்த்தா இவன் பிரிக்கிற வேலையை பார்க்குறான். அதனால தான் சொல்லுது, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணுது, இணைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இணைக்கிறார். ஆமாம். நீங்கள் நம்புங்க, தேவனுடைய ஆவியை நம்புங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நம்புங்க, தேவனுடைய கரத்தை நீங்கள் நம்புங்க. என் வாழ்க்கையில் என்னோடு சேர்க்க வேண்டியதை கரெக்டாக அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். இணைப்பின் அற்புதம், சேர்த்தலின் அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். தன் எலும்புகளோடு, அந்த வார்த்தை போடுங்க, தன் எலும்புகளோடு என்ன போட்டிருக்குது, எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. ஆமென். கரெக்டாக என்ன பண்ணுதான், அதெல்லாம் சேர்க்குதான். அதுவே ஒரு பெரிய காரியம்தான். என்றைக்குமே பாருங்கள், கர்த்தர் அப்படி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அப்படி கனெக்ட் பண்ணுமோ, இது இல்லையே நம்ம சொல்லுவோம், அதை அழகாக கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இணைக்கிற தேவன், சேர்க்கிற தேவன். ஆமென். போராடாதீங்க, தேவ ஆவியை நீங்கள் நம்புங்க, தேவ ஞானங்களை நம்புங்க, தேவனுடைய கிருபையை நம்புங்க. என் வாழ்க்கையில் எது மிஸ்ஸாக இருக்குதோ, எந்த ஸ்பேர் இல்லையோ, எந்த பார்ட்ஸ் இல்லையோ, இல்லை எந்த பகுதிகளில் அந்த சரியானது வந்து சேரலையோ, அதை நம்புங்க. சரியான வேலையாட்கள், சில வேலையாட்களுக்கு சரியான முதலாளிகள். ஆமென். சரியான இன்வெஸ்டர்ஸ், சரியாக அதை பண்ணக்கூடிய, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. இதை சொல்லுவாங்க இல்லையா, கல்லை இருந்தால் நாயை காணும் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா என்ன, ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அப்படி இருக்காது. கர்த்தர் ரெண்டையுமே கொண்டு வருவார். ஆமென். இணைக்கிற தேவ ஆவியானவர். ஆமென். ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் இணைக்க வேண்டியது, சேர்க்க வேண்டியதெல்லாம் தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறார், சேர்க்கும் ஒரு செயலை அவர் செய்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளின் மேல் நரம்பும் மாம்சமும்
உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. ஒரே லைனில் படிச்சிடறோம், ஆனால் கொஞ்சம் யோசிங்க. குவியலாக ஒரு எலும்பு இருக்கு, இதை காமிச்சு மனுபுத்திரனே இது உயிர் அடையுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் பாருங்க தீர்க்கதரிசி, உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு சித்தமான ஆளுங்கிற மாதிரி உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டார். அது எனக்கு தெரியும், நான் சொல்கிற மாதிரி நீ தீர்க்க தரிசனத்தை சொல்லு, நான் சொல்கிற மாதிரி நீ சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும். அது முந்தின வசனத்துலேருந்து போடுங்க. அவர் அவனை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு, நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்று. உங்ககிட்ட கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு அப்படி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கான். அப்போ இருந்து இந்த தீர்க்கதரிசிகள் இப்படி தான் இருந்திருக்காங்க, அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். ஆமாம், சில நேரம் பிரசங்கம் பேடையில் நிற்கும் போது அப்படித்தான் இருக்கும். என்னத்தை பிரசங்கம் பண்ண அப்படி மாதிரி இருக்கும். பொதுவாக சில இடத்துலாம் போனீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனாலும் அங்கே நின்று உலர்ந்த எலும்புகளுக்கு பேசுகிற மாதிரி தான் பேசணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியும் போது தான் அப்படி ஏறி எல்லாம் எலும்பி அப்படி நிற்கும். அப்போ கடவுளுடைய வார்த்தை வரும்போது அங்கே என்ன நடக்குது? உலர்ந்த எலும்புகள், ட்ரை போன்ஸ். Prophecy to those bones and say to them, O dry bones, hear the word of the Lord. அந்த எலும்பை பார்த்து பேசு, ஓ உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளு. இப்போ உலர்ந்த உறவுகள் இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில், ட்ரையாக போச்சுங்க அப்படின்ட்டு அதை பார்த்து சொல்லுங்க, ஓ உலர்ந்த உறவுகளே உயிர் பெறுங்கள். ஆமென். ட்ரை ஆயிடுச்சுங்க என் ஃபைனான்ஸு, அதை பார்த்து பேசு, கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். ஆமென். களஞ்சியமே, பேங்க் அக்கௌண்ட்டே, காலியாக போய் உலர்ந்து போயிருக்கிற அக்கௌண்ட்டே நிரப்பப்படுவாயாக. ஆமென். கடவுள் பாருங்களேன், நமக்கு எப்போவுமே ஒரு 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 எதிர்மறையான சூழ்நிலையில் போய் நின்றுக்கிட்டு நேர்மறையான வார்த்தையை பேசுகிற ஒரு ட்ரைனிங்கை நமக்கு கொடுக்குறார். எத்தனை பேர் பிடிச்சிங்க அதை? ஆமென். எதிர்மறையான சூழ்நிலையில் போயிட்டு என்ன பண்ணு? ஸ்பீக் மை வேர்ட், என் வார்த்தை என்ன பண்ணு? பேசு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பேசணும்? உயிரடைவாயாக. பழமே இல்லை ஒரு அத்திமரம், அதை பார்த்து என்ன பண்ணணும்? பேசணும். மழையை பார்த்து பேசணும். இருளை பார்த்து வெளிச்சம்னு என்ன பண்ணணும்? பேசணும். ஒழுங்கின்மையாக இருக்கிறத பார்த்து ஒழுங்கு உண்டாகும்படி பேசணும். எல்லாம் ஆப்போசிட்டான எதிர்மறையான சூழ்நிலையில் தான் தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு தினமும் இது அந்த தீர்க்கதரிசிட்ட கேட்குறாரு மட்டும் இல்லை, நம்மக்கிட்டே ஒவ்வொரு நாள் தான் கேட்குறாரு. எப்பா இந்த ஊரில் எப்படி முன்னேறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆண்டவரே உமக்குத்தான் தெரியுங்கிற மாதிரி தான் இருக்குது. உலர்ந்து போய் தான் இருக்குது சில வாய்ப்புகளும் சில சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை பார்த்து நீ உலர்ந்து போயிடாத, நீ என் வார்த்தையை பேசு. என் வார்த்தையை சொன்னா அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்கும். ஆமென். அது ஆவிக்குரிய மாற்றங்களாக இருக்கலாம், பொருளாதார மாற்றங்களாக இருக்கலாம், சரீரமாக இருக்கலாம், சூம்பின சரீரமாக இருக்கலாம், வாடி வதங்கி போன வாழ்க்கையாக இருக்கலாம். அவர் சொல்கிறாரு, ஸ்பீக் மை வேர்ட். அந்த உலர்ந்த அதை போடுங்க கரெக்டாக. உலர்ந்த எலும்புகளை பார்த்து என்ன பண்ணு? உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். ஓ ட்ரை போன்ஸ், ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். அத்திமரமே, இருளே, மலையே. அப்போ இயேசு பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கல்லறைக்கு முன்னாடி நின்று பேசுறார், லாசருவே அப்படிங்கிறார். ஆமென். எல்லா எதிர்மறைகளை பார்த்து ஒருத்தனை பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல, உறுதியான ஒரு ஆளே கிடையாது. அவனை பார்த்து சொல்றாரு, பேதுரு, சீமோனின் குமாரனாகிய பேதுரு, உன்னை நான் என்ன பண்றேன்? உன்னை பேதுருன்னு கூப்பிடுறேன், உன்னை ராக்குன்னு கூப்பிடுறேன். நான் நாணல்யா. ஆனால் நாணலை பார்த்து என்னன்னு சொல்றாரு? ராக் அப்படிங்கிறார். நாணல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை? அது ஒரு செடி, ஒரு புல்லு மாதிரி, காற்று அடிக்கிற பக்கம்லாம் என்ன பண்ணும்? அசையும். இந்த மாதிரி அசைகிற ஒரு மனிதனை கூப்பிட்டு பாறை அப்படிங்கிறார். பாறைன்னா என்னது? அசையாது. ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரில. ஆனால் அவனை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? ராக்.
அப்படிங்கிறார். தாத்தா, வயசான தாத்தா பாட்டி அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு தாயாக தகப்பனாக போகிறீர்கள் அப்படிங்கிறார். ஆமென். ஒரு புருஷனற்ற ஒரு கன்னி பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன்னில் தான் ரட்சகர் பிறக்க போகிறார் அப்படிங்கிறார். ஆமென். எல்லாமே எதிர் மேட்ச் பண்ண முடியாத ஒரு காரியம் தாங்க. இன்னைக்கு நீங்க நினைக்காதீங்க எதுவுமே ஒண்ணுமே ஆக மாட்டுக்க, கனெக்ஷனே இல்லை. கனெக்ஷன் அதான் போன வாரம் இப்போ அந்த ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை சொன்னல, கடவுள் பேசினா அது நம்ப முடியாததாக தான் இருக்கும். ஆமென். அது மேட்சிங்காக இருக்காது, அது ஒத்து போகிற மாதிரி இருக்கவே இருக்காது, அன்பிலீவபுளாக இருக்குங்க. அப்படி இருந்தால் தான் அது கடவுள் பேசுனது. ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, ட்ரை போன்ஸை பார்த்து தான் பேசுகிறாரு, பயந்தாங்குழியை பார்த்து பேசுகிறாரு. பயந்தாங்குழி அப்படி சொல்ல, பயந்தாங்குழியை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, ஓ மைட்டி மேன் ஆஃப் வாரியர். அப்போ இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், எதிர்மறையானதை பார்க்கும் பொழுது நேர்மறையான கடவுளுடைய வார்த்தையை பேச வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையை பார்க்கும் பொழுது நேர்மறையான தேவனுடைய வார்த்தைகளை பேசியுங்கள். ஆமென். When you see the negative situation, you can speak and you can talk and you can proclaim the positive word of God. எதிர் ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன், பாதகமான ஒரு சூழ்நிலை நீங்க பார்க்கும்போது சாதகமான வார்த்தைகளை பேசுங்கள். அப்போ ட்ரை போன்ஸை பார்த்து என்ன பேச சொல்றாரு? ட்ரை போன்ஸை பார்த்து, ஓ ட்ரை போன்ஸ், ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். உலர்ந்த எலும்பே, கடவுளுடைய வார்த்தையை கேளு. ஆமென். ரேகாமோ ஷாடலஹாந்தே ரெபெலேகேதோ. மனிதர்களை பார்த்து, மரங்களை பார்த்து, இயற்கையை பார்த்து, மலையை பார்த்து சொல்றாரு, மலையை பார்த்து பேசு, பேர்ந்து போ என்று நீ சொல்லி. ஆமென். நீ சந்தேகப்படாமல் உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே முட்டாள் மாதிரி இருக்கிறான், அவனை பார்த்து ஞானி அப்படின்னு கூப்பிடுறாரு. பைத்தியக்கார மாதிரி இருக்கிறவன ஞானின்னு கூப்பிடுறாரு. பலகீனமா இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு பராக்கிரமசாலி அப்படிங்கிறார். அப்போ உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, ஓ ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்பு, ஆமென், ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அப்போ இன்னைக்கு அப்போ நீங்க எப்படி ஒல்லியா அப்படியே வதங்கி இருக்கிற ஆளை பார்த்து புஷ்டியா இருப்பீர்கள்னு சொல்லுங்க. ஓவரா புஷ்டியா இருக்கிற ஆளை பார்த்து கரெக்டான சைஸுக்கு வருவீர்களாக அப்படின்னு சொல்லுங்க. என்னங்க, இப்போ ட்ரையா இருக்கிறது நல்லாக்கவும் முடியும், நல்லா இருக்கிறது என்ன பண்ண முடியும்? எல்லாம் சொல்லுங்க, சுருக்கவும் முடியும், விரிவாக்கவும் முடியும். ஆமென். இப்போ அத்தி மரத்தை பார்த்து என்ன சொன்னாரு? ஒருவனும் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை ஸ்டாப் பண்றார். ஆமென். அதாவது வளர்ச்சியை என்ன பண்றாரு? நுப்பாட்டுறாரு. இப்போ வியாதியை பார்த்து என்ன சொல்லணும்? இனிமே உன்னை பார்த்த இடத்துல உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். ஆமென். இன்னையோட நில்லு வியாதியே. அது அப்படி அந்த கேன்சரை பார்த்து, வியாதிகளை பார்த்து, வாழ்க்கையின் எதிர்மறைகளை பார்த்து பேசும்போது அது என்ன பண்ணுது? நிற்கிது. சிலதை பார்த்து வளருன்னா அது என்ன பண்ணுது? வளருது. ஆமென். பிடுங்கவும் அதிகாரம் இருக்குது, நாட்டவும் அதிகாரம் இருக்குது. ஆமென். இடிக்கவும் அதிகாரம் இருக்குது, கட்டவும் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். எரேமியா கிட்ட அப்படிதான் சொல்றாரு. சும்மா நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் சொல்றத சொல்லு அப்படின்ட்டார். ஆமென். நான் சொல்றத சொல்லு. நீங்க என்ன சொல்றீங்க? பார், பிடுங்கவும், நாட்டவும், இடிக்கவும், கட்டவும் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன்கிறார். அப்போ ரெண்டுமே இருக்குது. ஆமென். அப்போ எல்லாத்துலேயும் நீங்க ஆவியின் உலகத்தை புரிந்து கொண்டால், மாம்ச உலகங்கிறது ஒரு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்க, பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த உலகத்தின் வெளிச்சங்களை பார்க்காதனால தான் இந்த பிசிக்கல் வேர்ல்டில் எதை பார்த்தாலும் அது பெருசாக தெரியுது. பிசிக்கல் வேர்ல்டு பெருசு கிடையாது. இந்த பிசிக்கல் வேர்ல்டை கிரியேட் பண்ண ஆவிக்குரிய உலகம் அதை விட பெரியதானதாக அது இருக்கிறது. ஆமென். இன்விசிபிள் வேர்ல்ட் இஸ் ரூல் விசிபிள் வேர்ல்ட். பார்க்கக்கூடிய இந்த இன்விசிபிள் நமக்கு பெருசா தெரியுது பார்க்கறது. மலையை பார்த்து பேசும், அத்திமரத்தை பார்த்து அவ்வளோதான் அப்படியே நில்லுங்கிறார், நின்றுச்சு. சிலதை பார்த்து, நின்னதை பார்த்து வாங்குறாது, அது வளருது. ஆமென். ஹல்லேலூயா. ரேக்லா மா ஷாட்டாலா ப்ரோ கேண்டே லே ப்ரோ
மாக்கோரா ஷேக்லாமா டாலா ப்ரோ கே தேரு. நான் சொல்கிறேன், இந்த மண்டலத்துக்குள்ள தேவன் உங்களை என்னையும் வரவேற்கிறார். ஆமென். வெல்கம் டு த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஆமென். ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. எவர்கள் தேவனுடைய புத்திரர்களோ, ஆமென், பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதிகாரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய உலகத்திலே நான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன், செல்வாக்கை பெற்றிருக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தில் நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையினாலே எனக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோய்களை நீக்க, பேய்களை துரத்த, இயற்கையை ஆள, ஆமென், காணக்கூடிய இந்த சரீர உலகத்திலே வெற்றி கொள்ள உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have authority. Amen. Amen. Over the world, over the circumstances, over the evil, amen, over the sickness, over the death, எல்லாவற்றின் மேல உங்களுக்கு அத்தாரிட்டி அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த எதிர்மறையான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நேர்மறையான என் வார்த்தைகளை பேசு. ஸ்பீக் மை வேர்ட். என் வார்த்தையை பேசு. என் வார்த்தையை பேசும்போது உலர்ந்த எலும்புகளும் என்ன பண்ணுது? உயிர் அடைகிறது. உயிர் அடைகிறது. நாம் பாருங்கள், வேற என்னெல்லாமும் பண்ணுவோம், இதை மட்டும் நிறைய நேரம் என்ன பண்ணுறது இல்லை, செய்கிறதில்ல. ஆனால் இந்த இதில் நம்ம வளரும் பொழுது நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது இதுதான். இது என்ன பண்ணுன்னா, காணக்கூடிய காரியத்தை சின்னதாக்கி அதை பெருசாக எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க, அது ஒன்றுமே கிடையாதுங்க, அது மாறிடுங்க அப்படிம்பிங்க. அவன் பார்ப்போம் அவங்கள வேற மாதிரி, என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிறார் அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, கோடி என்னங்க கோடி, கோடியே ஓடியே வரும். ஆமென். ஆஃப்டர் ஆல் 50 crores. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க பேசுறதுக்கு? கம் ஆன் சே ஆஃப்டர் ஆல் 50 crores. 50 கோடிக்கு போய் அழுதுட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் 50. இது நீங்கள் விளையாட்டுத்தனமாக உங்களுக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், இது உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் இப்படி சொல்லும்போது, ஆமென், பணம் பெரிய விஷயம் கிடையாது. ஆவிக்குரிய உலகத்தில் தேவ குமாரர்களாக நீங்கள் சொல்லும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்குது பாரு. அது உங்களுக்காக வரும். ஆமென். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கோடிகள் உங்களிடத்தில் வரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமாம், அது பெரிய விஷயமே கிடையாதுங்க. பெரிய விஷயமே கிடையாது. பேசி பேசி தான் வந்திருக்கிறத நானே பார்த்துருக்குறேன். அதனால் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஆமென். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதில் பேசணுன்னா இன்றைக்கி அதில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எதில் பேசிகிட்டு இருக்கிறேனோ அதில் நான் வாழ ஆரம்பிப்பேன் சீக்கிரமாக. ஆமென். ஆமாம், நான் சொல்லியிருக்கிறேன், சைக்கிளில் போகும்போதே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், நான் கார் வாங்குவேன், 2 பேருக்கு கார், 4 பேருக்கு கார் வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கி அது நிறந்துருக்குங்க நிஜமா. ஆமென். அன்றைக்கி சைக்கிள் தான் இருந்துச்சு, அன்றைக்கி காரெல்லாம் உள்ளே இருந்துச்சு, இன்னைக்கு கார் வெளியில் வந்துடுச்சு. இப்போ ஜெட்டுலாம் உள்ளே இருக்குது. நான் ஜெட்டு வாங்குவேன், ஜெட்டு வாங்கி கொடுப்பேன். ஆமென். என்ன சொல்கிறீங்கன்னா, ஏற்கனவே சிங்கம் கரடியெல்லாம் பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஆமென். சைக்கிளில் போகும்போது இன்னைக்கு 4 கார் வாங்க வச்ச தேவன் என்னை ஜெட்டையும் வாங்க வைப்பார். ஆமென். ஆனாலப்பட்ட நித்தியானந்தாவே தீவெல்லாம் வாங்கும்போது, ஆமென், ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற நான் என்னெல்லாம் வாங்க முடியும்? ஆமென். அவங்கெல்லாம் பெருசாக நம்புகிறாங்க, நம்ம ஆட்கள் தான் நம்ப மாட்டேங்காங்க. அதனால தான் நான் அவங்கெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, அவங்களுக்கே பாருங்கள், சொந்தமாக பேங்க் வைக்கிறதுலேருந்து எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஆட்கள் இயேசு வரப்போகிறாருன்னா போகிறோம் பிரதர் அப்படிங்காங்க. நீ முதல்ல போ, இந்த பூமிக்கு பாரமாக இங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் போல இருக்குது. என்ன பண்ணுறது? ரட்சிக்கப்பட்டுட்டோமே. பெரிய காரியங்களை கர்த்தர்ட்ட நம்புங்க, நடக்கும். இன்னைக்கு நடக்கலைன்னா இன்னைக்கு நைட் நடக்கும், இன்னைக்கு நைட் நடக்கலைன்னா நாளைக்கு காலையில் நடக்கும், நாளைக்கு காலையில் நடக்கலைன்னா மத்தியானம் நடக்கும். ஆமென். உற்றாதீங்க. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசுகிறாரு, அத்திமரமே, இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். அப்போ இயேசு பேசும்போது சீசர்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சு? நம்மால் என்ன ஆச்சுன்னு தெரில, வர வர மரத்தை பார்த்துலாம் பேசுகிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரில, இவரை நம்பி வேற நம்ம பின்னாடி வந்திருக்கோம், அப்படி தான் தோணுச்சு அவங்களுக்கு. இயேசு அத்திமரத்தை பார்த்து, ஓ அத்திமரமே, இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் அப்படின்னு சொன்ன போது என்ன பண்ணாங்க? சீசர்களுக்கு அது ஒரு விகற்பமாக, ஒரு வித்தியாசமாக தான் அது தெரிஞ்சிச்சு. ஆனால் இயேசு பேசினார் அத்திமரத்தை பார்த்து. பேசிட்டு நீங்கள் பாருங்க, பேசிட்டு பேசும்போது ஒன்றும் நடக்கலை.
பேசும்போது ஏதாவது நடந்திருந்தா இவன் என்ன பண்ணியிருப்பான், அல்லேலூயா ஆமே அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் இயேசு சொன்ன போது பார்க்குற மாதிரி எதுவுமே நடக்கலை. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பேசணும் போதே ஏதோ ஒன்று நடக்கு, ஆனால் பார்க்குற மாதிரி நடக்கலைங்கிறதுனால நடக்கலைங்கிறது அர்த்தம் இல்லை. கமான், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பேசும்போது ஏதோ ஒன்று நடக்கு. ஆமென். when you speak the word of God something will happen. ஆமென். ஏதோ ஒன்று நடக்குதுங்க, நடக்காமல் கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று நடக்குது. ஏன்னா I am speaking the word of God. ஆமென். through the anointing of God, through the Holy Spirit. ஆமென். அப்போ when I speak God's word something happen. ஏதோ ஒன்று நடக்குது. something is released. சும்மா கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வார்த்தையோ இல்லை எங்கேயோ யாரோ பேசின தத்துவத்தை பேசலை, தேவனுடைய வார்த்தைகளை நான் பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போது ஏதோ ஒன்று அங்கே நடக்குது. அப்போ இயேசு பேசும்போது பார்க்குற மாதிரி எதுவும் ஒன்றும் நடக்கலை. அங்கே பாருங்க, கடவன் என்றார், சீசர்கள் அதை கேட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, கேட்டார்கள். அப்புறம் அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். தேவாலயத்தில் ஒரு நாள் வேலைகளை நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாளில் அவங்க திரும்பி வர்றாங்க. மறுநாள் காலையில், எல்லாம் சொல்லுங்க, மறுநாள் காலையில். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, முந்தின நாள் பேசியிருக்காரு, இப்போ இது என்னது, அடுத்த நாள் காலையில். அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். அப்போனா உடனே நடக்கலை. அத்திமரத்தை பார்த்து வேரோடு நீ பட்டுப்போன்னு சொல்லிட்டாரு, டப்புன்னு தீ பிடிக்கல, அந்த மாதிரி எதுவும் என்ன பண்ணல, நடக்கலை. ஆனால் அவர் பேசிட்டு போயிட்டார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ மரத்தை பார்த்து பேசுகிறாருன்னு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் ஒரு 24 hours வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலையில், எல்லாம் சொல்லுங்கள், மறுநாள் காலையில். அப்போனா ஒரு 24 மணி நேரம் கேப், திருப்பியும் அதே வழியாக என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. இப்போ வரும்போது பார்த்தா வேதவசனம் சொல்லுது, அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். ஆமென். அப்போ அவர் பேசும்போது என்ன நடந்துச்சு, நான் சொல்கிறேன், அவர் பேசும்போதே வேரில் ஒரு வேலை நடந்துருச்சு. அது வெளியில் தெரியறதுக்கு 24 மணி நேரம் ஆச்சு. அது மாதிரி தான் நீங்கள் வார்த்தையை எடுத்து பேசும்போதே ஒன்று நடக்குது, ஆனால் தெரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் செய்த காரியத்தை நீங்களும் செய்வீர்கள், அதை பார்க்கிலும் மேலானதை செய்வீர்கள். ஆமென். அதை பார்க்கலாம் என்ன அர்த்தம், உங்களுக்கு உடனே கூட நடக்கும். ஆமென். இப்போ எனக்கு ஒரு 24 hours ஆச்சு, ஆனால் உங்களுக்கு உடனே கூட நடக்கும். நீங்கள் அந்த தளத்துக்கு வரணும். எல்லாமே என்னென்னா முடியாதுங்கிறது கிடையாது, அந்த நிலைக்கு நாம் எழும்பி வருவதின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போது அத்திமரத்தை பார்த்து அவர் பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தா ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரில. ஆனால் 24 மணி நேரத்தில் அது வேரோடு பட்டு போயிருக்கிறதை காண்கிறார்கள். இப்போ நான் தரித்திரத்துக்கு எதிராக, வியாதிக்கு எதிராக, மரணத்துக்கு எதிராக, கெட்டவைகளுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஜனங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்கள், நம்ம மீடியா டீமில் இருக்கிற சகோதரர்கிட்ட கேளுங்க, டெஸ்டமனிஸ் அந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கு. 3 மாதம் கேட்டேங்க, 4 மாதம் கேட்டேங்க, என் தரித்திரம் எங்கே போச்சுன்னே தெரிலங்க, வேரோடு பட்டு போயிடுச்சுங்க, வேரோடு பட்டு போயிடுச்சுங்க. ஆமாம், நமக்கு வேலை நடக்குது, ஆனால் கொஞ்சம் டைம் கேப்பில் நடக்குது. இன்னும் நம்ம வளர வளர ஸ்பீடாக நடக்கும். கத்தி ஷார்ப் ஆகிட்டே இருக்குதுங்க. ஆமேன். முதல்ல 10 வெட்டு வெட்டினா தான் வெட்டுது, அப்புறம் 5 வெட்டில் விழுது, அப்புறம் 3ஆக மாறுது, அப்புறம் ஒரே போட் எல்லாம் முடிகிற மாதிரி ஆகிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன, தூக்குனாலே விழுந்துடும். கத்தி போக வேண்டியதே கிடையாது. நிழல் பட்டே குணம் அடைஞ்சிருவாங்க. கைப்பட்டே எல்லாம் இல்லை, நிழல் பட்டே. எல்லாம் சொல்லுவாங்க, நிழல் பட்டே. அப்புறம் நீங்கள் போகவே மாட்டீங்க, இங்கேயே இருந்து நடக்கும். ஹலோ, ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குங்க, ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். உங்கள் பேரை சொன்னாலே நடக்கும். ஆமென். அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த சண்டே தான் வந்து சொன்னாங்க, அவங்க ஆடு இதெல்லாம் இது பண்ணுறாங்க, அதில் எப்பவும் நஷ்டம் இருக்குமா, செத்து போயிடுமா. இந்த ஆட்டுக்குட்டி பிறக்கும் போதே நிறைய இது இருக்கும், அது அவங்களுக்கு வாய்த்ததே கிடையாதான். இப்போ இந்த நம்ம ஆலயத்துக்கு வந்து இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறாங்க, உயிர்த்தெழுதல், ஜீவன், பலன், இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போது இந்த திருப்பும் அதே மாதிரி அந்த ஆடு ஈன்ற அந்த சீசன் வந்து
அது போட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செத்து போன மாதிரி செத்து போயிடு, அதுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இப்போ நம்ம வேறங்க, இப்போ நம்ம வேற. அந்த குட்டி மேலே கை வச்சு அவங்க சொன்னாங்க, நாங்கள் கை வச்சா நடக்கும்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் எங்கள் பாஸ்டர் கை வச்சா எப்படியோ அதே மாதிரி நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சேங்க. அந்த ஆட்டுக்குட்டி உயிரோடு வந்துடுச்சுங்க அப்படின்னு. அன்னைக்கு ரிசரக்ஷன் சண்டே, நான் ஈஸ்டர் அன்னைக்கு சாட்சி சொல்லியிருக்கேன், முதல்ல சொல்லி தான் இன்னும் எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க இது ஒன்று தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இம்புட்டு மிரக்கிள்ஸ் டெஸ்டிமனிஸ் வச்சுருக்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஃபினான்ஷியலி அவங்க நடந்த அற்புதத்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு குட்டியும் சாகிறது இல்லைங்க, மாடு போட்டு பெருகிட்டே இருக்குதுங்க, நிறைய ஆட்டுக்குட்டி இப்போ வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சாவே எங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது ஜீவனை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் வார்த்தையை கேட்குறதுனுடைய வல்லமை சும்மா கிடையாது. நீங்கள் ஜீவனுடைய வார்த்தைகளை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் தருகிற வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஆவிக்குள்ள அதை அனுப்பி உங்கள் சிந்தையிலே அதை சிந்தித்து உங்கள் வாயிலையும் அதே வரும்னா அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டே தீரும். பாருங்க. ஆமேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. உங்களை கூப்பிடலான்னு தான் நினச்சோம், அப்புறம் நீங்கள் எது கூப்பிடணும், நானே கை வச்சிட்டேன். நான் என்னை கூப்பிடுந்தா கூட நான் அப்படி ஜோம் பண்ணி பண்ணான்னு தெரில. கவலைப்படாங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேந்திருந்தேன் சிஸ்டர் அப்படி சொல்லியிருப்போனோ என்னமோ தெரில. ஆனால் அவங்க பாருங்கள் கை வச்சு எழுப்பிட்டாங்க. அதனால தான் பாஸ்டரை கூப்பிடாதீங்க. இதன் மூலம் உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன், நீங்களே கை வச்சிருங்க. ஆமேன். ஆட்டுக்குட்டியாக இருந்தானே வேற எதுவாக இருந்தானே எழுப்புங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். சில நேரம் நம்ம சொல்கிறத நம்மளை விட சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அதான் அது கடவுளுடைய வார்த்தைக்கு அவங்க கொடுக்குற கனம், கடவுளுடைய வார்த்தை கொடுக்குற ஒரு மரியாதை. அதை அப்போ சின்ன பிள்ளை மாதிரி உள்ளே வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். உலர்ந்த எலும்புகள் எலும்புங்கிறாங்களே, அப்போ கண்டிப்பாக எலும்பும். ஆமேன். உலர்ந்த என் உறவுகள், உலர்ந்த என் பொருளாதாரம் எல்லாமே உயிர் பெறும். முடியாதுன்னு என் வாழ்க்கையில் ஒன்று இருக்கவே இருக்காது. என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் நடக்கும். அற்புதம், அதிசயம், மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிரதர், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சிஸ்டர். ஆமேன். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கேட்கும் போது நடப்பதாக நான் பேசுகிறேன். I proclaim and I declare the word of God. ஆமேன். மரத்தை பார்த்து பேசுகிறாரு, மலையை பார்த்து பேசுகிறாரு, மனுஷனை பார்த்து பேசுகிறாரு, மரித்த கர்ப்பத்தை பார்த்து பேசுகிறாரு, கல்லறையை பார்த்து பேசுகிறாரு. எல்லாம் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் நேர்மறையான வார்த்தைகளை பேசின போது ஆமேன், அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. ஆமேன். ஸ்பீக் த பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தைனால இது பாசிட்டிவ் தான். ஆனால் நிறைய பேர் கடவுளுடைய வார்த்தைன்னு எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அதையும் சேர்த்து என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். கடவுள் ஆசீர்வாதத்தை தான் பேசுகிறார், ஜீவனை தான் பேசுகிறார். ஆமேன். அப்போ பாருங்கள், அந்த உலர்ந்த எலும்பு போடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், ஓ ட்ரை போன்ஸ், ஆமேன், ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஆமேன். நீங்கள் இன்னைக்கு எதை பார்த்து வேணாலும் பேசலாம். உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்து பேசுங்க. ஓ உலர்ந்த அக்கௌண்டே, ஆமேன், கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நிரப்பப்படுவாயாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இடிந்த வாழ்க்கையை பார்த்து பேசுங்க. ஓ இடிந்த வாழ்க்கையை கட்டப்படுவாயாக. ஆமேன், ஆமேன். அப்படியே சொல்லுது ஏசாயா 45 முன்னாடி 44 கடைசி வார்த்தை கவனிச்சு பாருங்க. அவன் எருசலேமை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், கட்டப்படு என்று சொல்லி அவன் அதை என்ன பண்ணுறானா, கட்டுகிறானா. ஆமேன். சூப்பர்மா. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி என்ன பண்ணுறான், நீ கட்டப்படு. எல்லாம் சொல்லுங்க, நீ கட்டப்படு. அப்போ இடிஞ்சு மண்ணா கிடக்குங்க, நீ மண்ணா போயிடுச்சு, இனிமேல் மண்ணா போகும்னு பேசலை. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருந்துச்சோ அதை பேசலை, என்ன வரணுமோ அதை பேசுனாங்க. ஆமேன். இது ஒன்று புரிஞ்சா போதுங்க. எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறத பேசாதீங்க, வர வேண்டியதை பேசுங்க. ஆமேன், ஆமேன். அப்போ இருக்கிறது என்னது, இடிஞ்சு கிடக்கு. இடிஞ்சு போச்சு பிரதர், ஒரு எல்லாம் இடிஞ்சு போச்சு பிரதர் அப்படின்னு நீங்களும் எழுதி என்னையும் அள வச்சிடக்கூடாது. சில பேர் சொல்லுது பார்த்தா அப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகி போயிருது. ஏன் சோகம் ஒன்றை தாக்கிருமோ அப்படின்னா தாக்கிருத. இப்போ என்ன பண்ணுது, நீ கட்டப்படு என்றும், எல்லாம் சொல்லுங்க, கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி
நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எல்லாம் சொல்லுங்க சொல்லி. ஆமென். இடிந்து போனதெல்லாம் கட்டப்படுங்கிறான். தேவாலயமே கட்டப்பட. ஆமென். எருசலேம் நகரமே கட்டப்படு. அவன் சொல்லும் போதே வெறும் கற்களை வச்சு கட்டுறது தான் கட்டுறங்கள, கல் வந்துடும், சொற்கள். அது கற்களை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். நாம் கற்களால் கட்டப்படுகிறதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஆவிக்குரிய உலகத்தில் சொற்கள் கற்களை விட முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் இப்போ தாவீது கோலியாத்தை கல்லை வச்சு அடித்தான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வச்சு அடித்தான். உன்னை கொன்வேன், உன் தலையை உன்னை விட்டு எடுப்பேன், உன்னை ஜெயிப்பேன்னு இவ்வளோ பேசிட்டான். ஆவிக்குரிய மண்டலத்தில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னா கல் இல்லை, பூன்னீங்கன்னா கூட விழுந்துருவான். அதுதான் மேட்ரு. ஆமென். உங்கள் வெற்றி ஆவியின் மண்டலத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க. அது மாதிரி தான் பாருங்கள். அது மாதிரி தான் இது 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 சும்மா இல்லை. இது பற்றி ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இன்றைக்கி எதை பார்த்தும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எந்த நெகட்டிவையும் பார்க்கும்போது நீங்கள் பேசுவீங்க. ஆமாம், வனாந்தரம் வயல்வெளி ஆகும். ஆமென். கடு வெளி கழிக்கும், அது புஷ்பத்தை போல் பூக்கும், அது மிகுதியாய் செழிக்கும். ட்ரையாக இருக்கிறத பார்த்து சொல்லுவீங்க, பச்சை பசேர்னு மாறுவதாக. அப்போ இயேசு இப்படி மரத்தை பார்த்து பேசுகிறாரு, அது அப்படியே நடந்துடுச்சு. இப்போ சீசர்கள்லாம் வந்து இயேசுகிட்ட பாருங்கள், மறுநாளிலே அது போடுங்க, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து, எதை நினைவு கூர்ந்து? லூசுத்தனமாக பேசிகிட்டு இருந்தார, இது லூசுத்தனமாக இல்லை, இது ஏதோ அற்புதமாக இருக்குது. நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அதுக்கு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். Have faith in God constantly. தேவன் மேல என்ன பண்ணுங்க? விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இப்போ இயேசு வந்து, சரிப்பா, நான் மரத்தை பார்த்து பேசியிருக்கேன் என் லெவலுக்கு, உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஒரு செடி கிடி அந்த மாதிரி சின்ன லெவலில் ஒரு புல்லுகள் அப்படி பேசுனீங்கன்னா கொஞ்சம் வேலை நடக்கும், அப்படி தானே சொல்லணும். நான் பெரிய ஆள், நான் மரத்தை பார்த்து பேசுங்க, நடந்துருக்கு, உனக்கு நடந்துருமா, நீ ஏதாவது புல் இருந்து ஆரம்பி, அப்படிலாம் சொல்லலை. அவர் டக்குன்னு ரெடி ஆகிட்டீங்களா? இப்போ பாருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்படிங்கிறார். எப்பா, மரம் இல்லை, மரம் மலைக்கு சொன்னாலே நடக்குங்கிறார். ஆமென். You can move the mountains. ஆமென். அசையாத மலையை பார்த்து கூட நீ அசையும்னா அது அசையும் அப்படிங்கிறார். ஆமென். என்னங்க இதெல்லாம் நடக்குமா? இது எப்படி இது நடக்கு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, ஆவிக்குரிய உலகம் தான் இந்த பிசிக்கல் வேர்ல்டையே உண்டாக்கி இருக்கிறது. ஆமென். அது எப்படி வார்த்தையை சொன்னால் நடக்கும்? வார்த்தையை சொல்லி தான் அது உண்டாகவே செஞ்சிருக்கு. காணப்படுகிறதெல்லாம் எப்படி வந்துச்சான்? எபிரேயர் 11:3 பாருங்க. காணப்படுறதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஹீப்ரூ 11:3. காணப்படுறது எப்படி வந்துச்சு? உலகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். By faith we understand that the world were framed by the word of God. இந்த பார்க்குற இந்த உலகத்தை உருவாக்குனது எது? தேவனுடைய வார்த்தை. வார்த்தையில் தான் இந்த மழை வந்திருக்குது, வார்த்தையில் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது பெருசு கிடையாது. இப்போ மறுபடியும் அந்த வார்த்தையை பேசும்போது அதில் மாற்றங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அப்போ காணக்கூடியது பெருசுன்னே நம்மளுடைய மைண்டில் செட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்பா, பார்க்கறது பெருசு இல்லைப்பா, அதை உண்டாக்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உன் முன்னாடி உன்னை எதிர்த்துட்டு நிற்கான அவனை விட உன்னை காக்கும்படி உனக்குள் இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன். நான் பெரியவர். ஆமென். அப்போ உன்னை எதிர்க்கிறது பெருசு இல்லை, உன் கூட நிற்கிற நான் பெரியவர்.
உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆவிக்குரிய இந்த சக்தி இந்த சரீர சக்தியை விட எப்படி இருக்குது? உயர்ந்ததா அது இருக்குது. ஆனால் நம்ம இந்த இதிலே வாழ்கிறதுனால இதை பற்றி எந்த வெளிப்பாடும் நமக்கு கிடைக்காம போயிடுது. அதனால தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளை அறிகிற அறிவில் நாம் வளர வளர நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்ன உண்மை? இது படைக்கப்பட்டது, இது படைத்தது. நான் படைக்கப்பட்டதையே பார்த்து பிரமிப்படைகிறேன். அதை படைத்த சக்தி என் கூட இருக்குது. அதை கொண்டு இந்த படைப்பை மறுசீரமைக்க மாற்ற என்னாலே கூடும். உண்டாக்கப்பட்டதை பார்த்து பயப்படாதீங்க, அதை உண்டாக்குனவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். இது பெருசு கிடையாது, இது உயர்ந்தது கிடையாது. நகருனா நகருது, கிளம்புனா கிளம்புது, வான்னா வருது. நட்சத்திரத்தை கூப்பிடுறாராம், பெயரிட்டு அதை அழைக்கிறாராம். எப்பேற்பட்ட தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் பாரு. அவைகளை பெயரிட்டு அதை அழைக்கிறாராம். ஸ்டார்ஸ் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. நட்சத்திரமே வாங்குறார். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிற உங்களுக்கு அதே அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். இப்போ இதில் நம்ம வாக் பண்ணணும், இதில் குரோ ஆகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. அப்படியே சூழ்நிலையின் கைதியாக வாழ்றது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நாம் விடுதலையை அனுபவித்து இந்த சமூகத்தையே விடுவிக்க கடவுள் நம்மளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ எல்லாத்தையும் மிதித்து தள்ளி நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ நான் இந்த மரத்தை பார்த்து பேசி நான் என்ன செஞ்சனோ அதை நீ எதை பார்த்து பேசினா செய்ய முடியும்? மலைகளை எல்லாம் சொல்லுங்க, மலைகளை. நான் மரத்துக்கு செய்ததை நீ என்ன பண்ண போற? இந்த மலைகளுக்கு செய்ய போகிறாய். இந்த மலையை ஏவனாய்களும் எல்லாம் சொல்லுங்க, ஏவனாய்களும் 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 ஏவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்களேன், நான் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, என் சாயலில் படைக்கப்பட்டு என் நாமத்தை நம்பி இருக்கிற நீ சொல்லும்போது கூட அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஆமென். சொல்லுங்க, நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஆமென். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பெயரணுமா வரணுமா? ஆமென். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வாட் யூ கன்ஃபஸ் யூ பொசஸ். ஆமென். எதை பேச போகிறீங்களோ அது நடக்க போது. திறக்கப்படுனா திறக்கப்படும். ஆமென். சொல்கிறாரு பாருங்க, நான் அதிகாரத்தை உன் கையில் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் யூ த கீஸ் ஆஃப் கிங்டம்ஸ். நீ எதை பூட்டுறியோ அது பூட்டப்படும், எதை திறக்கிறியோ அது திறக்கப்படும். ஆமென். நோய்க்கு தடை விதிச்சா தடை விதிக்கப்படும். ஆமென். நான் செல்வத்தை திறக்கிறேன்னா செல்வம் திறக்கப்படும். ஆமென். பாருங்க, மத்தேயு 16:18 போடுங்க. Matthew 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. And I say to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades, death will not overpower it. அதாவது மரணத்தின் மேலே உனக்கு என்ன கிடையாது, அதுக்கு உன் மேலே அதிகாரமே கிடையாது. By preventing the resurrection of the Christ. ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால நீ என்ன பண்ணப்படுற? பாதுகாக்கப்படுற. அதனால நீ அதை என்ன பண்ற? ஜெயிக்கிற அப்படிங்கிறாரு. மேற்கொள்வதில்லை. இப்போ பாருங்க, இதை கவனிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஐ வில் கிவ் யூ த கீஸ். கீஸ்னா என்ன அர்த்தம்? அத்தாரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம் கையிலே. ஆமென். அதிகாரம் வாயிலே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நான் தேவ வார்த்தையை பேசும்போது, சொல்லுங்க, நான் தேவ வார்த்தையை பேசும்போது எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளும் மாறுகிறது. ஆமென். வியாதியை பார்த்து பேசும்போது சுகமாக மாறுகிறது. மரணத்தை பார்த்து பேசும்போது அது ஜீவனாக மாறுகிறது. குறைவை பார்த்து பேசும்போது நிறைவாக மாறுகிறது. பகைமைகளை பார்த்து பேசும்போது அது அன்பாக மாறுகிறது. ஆமென்.
நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுள் யாங்க இதெல்லாம் விட்டு வச்சிருக்காரு அப்படிங்காங்க. கடவுள் கிடையாதுங்க, இந்த பூமிக்கு நீங்கள் தான் கடவுள். அதை கடவுள் சொல்லிட்டு போயிட்டார். ஹலோ, இதுதான் நிறைய பேருக்கு தெரில. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க டப்பால்ன்ட்டு? ஆமாம், எல்லாத்தையும் பண்ணி சாவியை கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த வீட்டு சாவியை உன் கையில் கொடுக்குறேன், இதில் எது வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கணும், எதை வேண்டாமோ அதை இது பண்ணிக்கணும். இப்போ அது மாதிரி தான் பாருங்கள், கடவுள் இந்த பூமியை என்ன பண்ணிட்டாரு, உங்கள் கையில் கொடுத்துட்டு சாவியும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம போய் கொரோனா எப்படி வந்தது அதை தான் அவரும் கேட்குறாரு. அதான்டா நானும் கேட்குறேன், கொரோனா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாரு. எப்படி வந்துச்சு, ஏன் விட்ட அப்படிங்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோன்னா கடவுள் ஏதாவது செய்ய மாட்டாரா? கடவுள் எல்லாமே செஞ்சுட்டாரு, எல்லாமே செஞ்சு முடிச்சு சாவியை கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். யூஸ் அத்தாரிட்டி, யூஸ் மை நேம். ஆமாம், நம்ம சும்மா ஏதோ ஒரு இதில் இருந்துட்டு இந்த உலகத்தின் காரியங்களை புரியாமலே வாழ்கிறோம். அதனால தான் பாருங்களேன், சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் ஏதோ கிறிஸ்தவங்களாக பிறந்துட்டோன்னு வந்துட்டு போகிறாங்க ஒரு கூட்டம். இல்லை, தேடணும். ஏன்னா தேடினால் கண்டடைவீர்கள். ஒரு புதையலை தேடினது போல தேடணும். ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறது எங்கே நாங்கள் பார்க்கணுமே, அந்த மாதிரி ஒரு தேடல் வரணும், ஒரு தாகம் வரணும். வந்தால் வியாதி என்ன வியாதி, மரணத்தையே மிதித்து நீங்கள் வெற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பிச்சு. ஆசைப்படுறது மட்டும் இல்லை, தேடணும், தேவனுடைய பிரசன்னத்தில் அமரணும், கடவுளுடைய வார்த்தையோடு போய் உட்காரணும். என்ன ஆண்டவரே, என்ன எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஒருத்தன் அப்படி இருக்கிறான் பாருங்க, எங்கே ஆண்டவரே எங்கே, நாங்கள் அதை பார்க்கணும். எங்கேன்னீங்கன்னா அவர் இங்கேன்றவர். ஹல்லேலூயா. பைபிளில் எங்கெல்லாம் எங்கே நாங்களோ எங்கேன்னு கேட்டல்லப்பா, இங்கே திருநெல்வேலியிலேயே கல்லறைகள் திறக்கப்படும், கர்ப்பங்கள் திறக்கப்படும், பொருளாதார மண்டலங்கள் திறக்கப்படும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இங்கே நடக்கும். உடனே வீட்டில் போய் படுத்துங்கிட்டா எல்லாம் நடந்துடாது, நடக்கும். வருது ஆர்வம் வரணும், தேடல் வரணும், ஒருமுகப்படணும். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் பாருங்க, அப்படியே ஒன்றா கூடுறாங்க. ஒன்றா கூடி ஆண்டோடைய பிரசன்னத்தில் அவங்க இதை கேட்குறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 29. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குமட்டும், பிணியாளிகள் குணமடைய. அப்போ இப்படி சபையாக அவங்க ஒருமனப்பட்டு இப்படி கேட்குறாங்க. ஆமென். ஆமாம், எப்படி இங்கே இருக்கிற நீர்த்துளிகள் மேலே சென்று மேகமாய் மாறி பெரும் மலையாய் வருகிறதோ அதுபோல தான் நீங்கள் கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் நீர்த்துளி மாறிங்க. மேலே சேர சேர ஒரு காற்று அடிக்கும் போது பெருமலையாய் அது வர ஆரம்பிக்கும். ஆமென். பெரிய பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது சும்மா ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நம்ம அதுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வாஞ்சிகளோடு நாம் ஈர்ப்பண்ணணும். ஆமாம், கத்தர் எல்லாம் வச்சுருக்கிறார். கத்தர் ஒன்றும் தரக்கூடாதுங்கிறதுக்கு அம்புட்டையும் வச்சுருக்காரு, அம்புட்டையும் கொட்டணுங்கிற ஆசையில் தான் அவர் அதை வச்சுருக்கிறார். ஆமென். ஆமாம், அவருக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் நாம் அந்த தேடலில் நம்ம இணையணும், அது ரொம்ப முக்கியம். அந்த தேடலில் நம்ம இறையணும். ஆசைப்பட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, நாம் அந்த வார்த்தைக்குள்ளே போகணும். சொல்கிறாரு, புதையலை போல் அதை தேடு, வெள்ளியை தேடுறது மாதிரி தேடு, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா இருக்கிறது. ஆமென். அப்படி தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த தாகம், அந்த வாஞ்சை சொல்கிறார் இல்லையா, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் ஊற்றுவேன். அர்த்தாவே நீங்கள் உங்கள் தனி ஜபங்கள்லையும் கூடுகையிலையும் கத்தரோடு இதை குறித்து பேசுங்க. வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள்லாம் நாங்கள் பார்க்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கணும். இந்த வாஞ்சைகள் நமக்குள்ளே பெருக 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 நான் சொல்கிறேன், நீங்கள் பேசும்போதே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அதை நம்ம காண்போம். இது பேச்சாக இருக்காது, அது செயலாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமாம். அப்போ பாருங்கள், கத்தர் அப்படி தான் அழைக்கிறாரு. முடியாதுன்னெலாம் அவர் சொல்லவே இல்லை, எல்லாம் முடியுங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முடியும். முடியாது ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபைல்லாம் அவ்வளோதாங்கன்னு அவர் தூக்கி போட்ட ஃபைலை தான் எடுக்கிறார். அவர் வேலையே ஆகாததுன்னு தள்ளப்பட்ட கல்லை தான் அந்த ஃபைலை கொண்டு வா அப்படிங்கிறார்.
தூக்கி போட்டாங்களா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, வேண்டான்ட்டாங்களா? அதுதான் எனக்கு வேணும், எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. அங்கே தான் ஏன் க்ளோரி என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். அது மூலமாக நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம கர்த்தரை இப்படி பாருங்க, நம்ம கர்த்தரே வேற. முடிகிற காரியத்தை முடிக்கிற ஒரு தேவன் அல்ல. முடிஞ்சே போச்சு, இடிஞ்சே போச்சு, மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, எலும்பா போச்சுங்கிற காரியத்தில் தான் அவரே வேலையை செய்கிறார். ஆமென். அப்போ பாருங்கள், அதை மட்டும் போடுங்க, டக்குன்னு முடிப்போம். ஆமென். உலர்ந்த எலும்புகளை பார்த்து, ஓ ட்ரை போன்ஸ், எல்லாம் சொல்லுங்க, ஓ ட்ரை போன்ஸ். ஆமென். அப்படின்னா என்ன? உங்கள் எதிர்மறைகளை பார்த்து நேர்மறையான தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். ஓ ட்ரை போன்ஸ், ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். கடவுளுடைய வார்த்தையை கேளு, கடவுளுடைய வார்த்தையை கேளு. நீங்கள் பேசுங்க, அது கேட்கும். ஆமென். அது கேட்கும். ஏன்னா அது அந்த ஃப்ரீக்குவென்சி தான் அதை உண்டாக்கியிருக்கு. ஆமென். ஆமாம், அந்த வார்த்தை அதுக்கு புரியும். ஆமென். அந்த வார்த்தை அங்கே போய் வாழ நடக்க ஆரம்பிக்கும். சும்மா இல்லைங்க, இந்த திருநெல்வேலியில் இப்படிலாம் நம்ம உட்காந்து வார்த்தையை பேசிகிட்டே இருக்கிறோம்னா, இங்கே மட்டும் இல்லை, இந்த 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 திருநெல்வேலி மண்டலத்திலேயே ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. சும்மா கிடையாது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை அந்த இடத்துல ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே ஒரு ஷிஃப்ட் நடக்கும், அங்கே ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு சேஞ்ச் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் அது நடக்குது. டக்குன்னு பார்த்தா பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எருசலேமை பார்த்து கட்டப்படும்னு சொல்கிறோம். அப்போ இந்த பட்டணத்தில் நம்ம நின்று கொண்டு இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அநேக நல்ல காரியங்கள் இந்த பட்டணத்தில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி வந்து அப்போ தான் தெரியும், ஓ பேசிகிட்டே இருக்கிறோம், வந்துடுச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஓரா சாட்டேலே ப்ரோகோ ஷாட்டா லாப்ரா. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்போ பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி. இது கவனிங்க. வார்த்தையை பேசும்போது அந்த ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி நடக்குது பாருங்க. என்ன மாதிரி நடக்குது? எலும்புகள் எல்லாம் ஒன்றா சேருது. எலும்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தால என்ன வரணும்? நரம்புகளும் உறுப்புகளும் வரணும். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இதயம், கிட்னி, நுரையீரல், வேற என்னெல்லாம் இருக்கு, ஸ்பேர்ஸ். அப்போ இவ்வளவு உறுப்பும் வார்த்தையை பேசும்போது புது உறுப்புகள் வருதுங்க, புது உறுப்புகள் உண்டாகுது. ஆமென். அப்போ இதயம் வருது, கிட்னி வருது. அப்போ எவ்வளோ எலும்பு குவியல், இவ்வளவு எலும்பு குவியலுக்கும் அவ்வளோ உறுப்புகள் எப்படி வந்துச்சு? வார்த்தையை பேசும்போது தான் வந்துச்சு. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் வாயை திறந்து சொல்லும் போது புதிய உறுப்புகள் ஏற்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த வார்த்தையை கேட்குற ஜனங்கள் மேலே, இந்த வார்த்தை விசுவாசிக்க பிள்ளைகள் மேலே எந்த உறுப்பு பழுதாக இருந்தாலும் புதிய ஆர்கன்ஸை நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் நியூ ஆர்கன்ஸ் இன் யுவர் பாடி இன் ஜீசஸ் நேம். ஆமென். புது கிட்னி வருவதாக. ஆமென். நீங்களும் சேர்ந்து பேசுங்க இந்த இடத்துல. புதிய இதயங்கள் வருவதாக, புதிய மூளை வருவதாக, புதிய நரம்புகள் வருவதாக, புதிய இரத்தங்கள் வருவதாக. Speak the word of God. Amen. ரேக்லாமா ஷாடாலா, புதிய கர்ப்பங்கள் வருவதாக. ஆமென். ஆமென். ரேனாமா ஷாடாலா ப்ரோகாதாரா ரிபோகோ லேப்ரா ஷேட்டே லேப்ராகா, புதிய கண்கள் வருவதாக. ஆமென். வெளிப்படையான அவயங்கள். ஆமென். நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக, கேட்காத செவிகள் கேட்பதாக. ஆமென். உணர்வு இல்லாதவர்கள் இடத்திலே உணர்வுகள் வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆர்கன்ஸ். அப்போ என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்களேன். அம்புட்டு வேருக்கும் எம்புட்டு இதயம் வந்திருக்கும், எம்புட்டு கிட்னி. நம்மளுடைய உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்று அப்படின்னு போயிருந்தோம். ஆனால் நிஜமாக பாருங்களேன், என்ன நடந்திருக்குது? வெறும் எலும்புகள் எல்லாம் கரெக்டாக சேர்ந்தது மட்டும் இல்லை, உள்ளே வந்து சதைகளும் ரத்தங்களும் புதிய புதிய ஆர்கன்ஸும் உள்ளே வச்சாச்சாப்பா. இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி. இப்போ பேக்கிங் எல்லாம் ஸ்பேர்ஸையும் கரெக்டாக வச்சிங்களா? எல்லாம் வச்சாச்சு. இல்லாண்டு அவனுக்கு அந்த 2 கிட்னி வெளியில் கிடக்கு, கடத்தை எடுத்து உள்ளே போடுப்பா, பேக்கிங் டைம் ஆகிப்போச்சு. அங்கே பாருங்கள், இதயத்தை வைக்காமல் விட்டாங்க. இதயமற்றவனே, இதயத்தை வைடா ஒழுங்கா. எல்லாம் வச்சு தோலினால் மூடி. எப்படி நடக்குது பாருங்களேன். பேக்கிங் அழகாக மூடுறாங்க. மோடி
உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, புதிய உறுப்புகள் வரும். ஆமென். ரேக்லாமா டாலா போரா ஹாத்தேரேபோ ரெஹேலாமா ஷேடே லேக்ராமான்டாலாப்ரா ரேக்லேமோ ஷேடே லேப்ரே. நான் ரிசரக்ஷன் சண்டே அன்னைக்கே சொன்னேன், நான் இந்த செழிப்புங்கிறது ஆபிரகாம் காலத்திலே இருக்குது. ஆமென். சுகங்கிறது ஆபிரகாம் காலத்தில் இருக்குது, இளமை திரும்புவதும் ஆபிரகாம் காலத்தே இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் திறந்த பெரிய மண்டலமே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நான் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். நோ மோர் டெத் இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென். அதுக்கப்புறம் உள்ள காரியமே இதுதான், ஜீவன் தான். ஆமென். நான் சொல்கிறேன், அந்த மண்டலம் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீக்லாமா டோரா ஹாத்தே ரேபோ. ஆமென். விடக்கூடாது பாருங்கள், ஒருமுகப்படும். அவர்கள் ஒருமுகப்பட்டு அதை கேட்குறாங்க, அதை விரும்புகிறாங்க கர்த்தர்கிட்ட. ஆமென். ஒன்றை கேட்டேன், அதையே நாடினேன். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற அந்த நாட்களில் என்ன இந்த சரீரத்தில் நோய், உம்முடைய ஆவி இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி என் சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணும் என்றால் சாவுக்கேதுவான என் சரீரம் உயிர் பெறும் இயேசுவின் நாமத்தினாலே. நோயற்ற ஒரு சரீரமாக என் சரீரம் இருக்கும், பலவீனமற்ற ஒரு சரீரமாக என் சரீரம் இருக்கும். ஆமென். பாருங்கள், என்றைக்குமே ஆவிக்குரிய உலகத்தில் தீர்வு நமக்கு வரலங்கிற இடத்துக்கு போகும்போது தான் மக்கள் வேறு வேறு முடிவுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அப்போ இந்த நாட்களில் இது ரொம்ப பெருசாக இது என்ன பண்ணணும், வெளிப்படுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென். அப்போ கவனித்து பாருங்கள், தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். உயிரடைந்து என்ன வார்த்தை பாருங்கள். ஐ வில் புட், நான் எல்லாத்தையுமே உள்ளே என்ன பண்ணுறேன், வைக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறேன். அப்போது அந்த எலும்புகள் ஒன்றா சேர்ந்தது மட்டும் இல்லாமல் உள்ளே ஒவ்வொரு ஆர்கன்ஸும் உள்ளே என்ன பண்ணப்படுகிறது, வைக்கப்பட்டு தான் அது தோலுனால் என்ன பண்ணப்படுகிறது, மூடப்படுகிறது. இப்போ அதுக்குள்ளே லைஃப்பை கமாண்ட் பண்ணுறாரு. இப்பொழுது உயிரை கட்டளை இடுகிறார். அது என்ன பண்ணுது, எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ எந்த ஸ்டேஜுக்கு போயிருந்தால் கூட அதிலிருந்து தேவன் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், ஒன்றை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் எதிர்மறையான சூழ்நிலையில் கூட நேர்மறையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஸோ அது என்ன நேர்மறையான சூழ்நிலையாக கூட இருக்கலாம், நேர்மறையான சூழ்நிலையாக கூட இருக்கலாம். உலர்ந்த எலும்புகளாக இருக்கலாம், காலியான அக்கௌண்டாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட சரீரமாக இருக்கலாம், வாழ்க்கையில் நடக்காத எந்த நெகட்டிவாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அதை பார்த்து பேசு. ஆமென். அங்கே தான் நான் என்னுடைய செயல்களை செய்ய போகிறேன். ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென், ஆமென். யூ கேன் ஸ்பீக். ஆமென். ரைட் நவ் கடவுளுடைய வார்த்தையை இப்போ நீங்கள் பேசுகிற ஒரு நேரமாக இது இருக்கிறது. ஆமென், ஆமென். ரேனமா சாண்டெலே ப்ரோ காத்தாரா மாகோரா சேக்லே மாகாரா போஷே கேரே பெலேரே மேக்லே மோகோரா சாட்டெலே பிரே காத்தாரா பாலாரா. உங்கள் எதிர்மறையான சூழ்நிலையில் நேர்மறையான தேவ வார்த்தையை பேச ஆரம்பியுங்கள். ஆமென். அப்போது அவர் பேசினது எல்லாம் பாருங்க. பிள்ளையற்றவனை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிறார். கர்ப்பம் செத்தவளை பார்த்து அநேக ஜாதிகளுக்கு தாய் என்கிறார். ஆமென், ஆமென். உறுதியற்ற மனிதர்களை பார்த்து பாறை என்கிறார். பயந்தாங்கொழிகளை பார்த்து பராக்கிரமசாலியே என்கிறார். ஹல்லேலூயா. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say I am strong. Let the poor says I am rich. Oh rasekera bo shatalabra radalamo sekendere re mantelere sekle makatarararararara. உங்க வாயை திறந்து நீங்க பேசுங்க இந்த நேரத்தில். ஆமென், ஆமென். எந்த எதிர்மறை காரியங்களை பார்த்து புதிய ஆர்கன்ஸ், ஆமென், நியூ ஆர்கன்ஸ். ஹல்லேலூயா. ஓ ரெகேப்ரா காட்டோ லோப்ரோனா காத்தாராபாலாரா. ஆமென், ஆமென். வனாந்தரங்கள் வயல்வெளிகளாக மாறும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா ட்ரையை பார்த்து, ட்ரை போன்ஸை பார்த்து, ஓ ட்ரை போன்ஸ்
hear the word of the Lord. Amen. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு உங்களுடைய எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், ஆமென், அதை பார்த்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். மறைய வேண்டியது மறைவதாக, வர வேண்டியது வரவதாக, அப்பியர் ஆக வேண்டியது அப்பியர் ஆகட்டும், டிஸ்அப்பியர் ஆக வேண்டியது டிஸ்அப்பியர் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே we speak some supernatural signs and wonders in this moment, Father. I speak it in this moment. ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் உடைய சரீரத்திலே, உடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நான் இப்பொழுது பேசுகிறேன். I speak some supernatural, amen, amen, the glory of God, the supernatural manifestation of the Lord. Amen, amen, amen. கண்கள் பார்வையிலே ஒரு மாற்றங்கள் வருவதாக, சரத்தின் அவயங்களிலே தெய்வீக சுகங்கள் அவர்களை நிரப்புவதாக, அவங்க ஃபைனான்சியல்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூஸ் நான் இந்த நேரத்தில் நான் பேசுறேன். வாழ்க்கையின் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, எதெல்லாம் இயலாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ, இந்த மாலை வேளையில மரித்ததை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனுடைய பிள்ளைகளா நாங்கள் நின்று கொண்டு நாங்கள் பேசுகிறோம். ஆமென், ஆமென். இந்த நேரம் ஒரு அற்புதத்தின் நேரமாக, இந்த நேரம் ஒரு திருப்பு முனையின் நேரமாக, இந்த நேரம் நாங்கள் பேசின இந்த வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிற ஒரு நேரமாக, அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே அந்த சரீரத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும், சரீரத்தில் இருக்கிற நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எலும்புகளை பார்த்து பேசினது போல சரீரத்தின் உறுப்புகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். சீர்படுவாயாக, ஸ்திரப்படுவாயாக, பலப்படுவாயாக. ஆமென். வியாதியை விலகி போவாயாக, வறுமையை விலகி போவாயாக, கடனை விலகி போவாயாக. ஆமென், 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 ஆமென். அவங்க வாழ்க்கையில் வெகு நாட்களாக கட்ட வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் கட்டப்படுவதாக. ரிபா காபோ டாலா பிரா டாண்டா பிரா தாரா regela bronta la brene kata la brata rabalara. Oh, we praise you, we praise you, we praise you. Hallelujah. நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, release your faith. Amen. உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆமென், ஆமென். என்ன நடக்கணுமோ அதை சொல்லுங்க. Hallelujah. எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பேசுங்க. ஆமென். என்னைக்குமே பேசும்போது அது வெளியில தெரிகிற மாதிரி இல்லாட்டா கூட ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. When we speak the word of God, something happen in the spiritual realm. Amen. அது கண்டிப்பா சரீர மண்டலத்துக்கு வந்தே தீரும். அது physical manifestations, அது மாறியே தீரும். Rema tala brokende leba hatara ridala brona kamotala barakatara. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆமென். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆமென். You can use your spiritual authority in this moment. Rigama shadala kamoraba regla makoda labara sate rebeneke malkona ma radara satu libra shede lembra kata labakata rabalara. இயேசுவை மரித்தோரிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருந்தால், உங்களுக்குள் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார், 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 உயிர்ப்பிப்பார். Oh, shende leba kata rabakata rende leba ranakate lebra kata labra ribo kola brana tala branda labara nima nasa tele brokanda labara katara. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, ஆகாது எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. Oh, we praise you, Jesus. Oh, we love you, Jesus. Rinta lahaza tele mekotara
முடியாத காரியம் ஒன்றுமில்லை, கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீனாமா ஷாண்டாலா பிரகாதாரபா. ஆமென். எந்த காரியங்கள் எல்லாம் தங்கள் மனதிலே கொண்டவர்களாக உடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆமென். இந்த உலகத்துக்கு இது பைத்தியம் மாதிரி தெரியும் சுவாமி, ஆனால் நம்புகிற எங்களுக்கு இது தேவ பலனாய் அது இருக்கிறது. ஷேகேனா மாட்டுலா பிரண்டாலா காத்தாரா ரிபா கபோரா ஷடலா ஹண்டே லேப்ரே. பர்வதங்கள் கூட மெழுகு போல் உருகுகிறது, பெரிய மலை கூட உருகுகிறது. இதுவரை பார்க்காத அற்புதங்களை, இதுவரை பார்த்திராத அதிசயங்களை, இதுவரை கண்டிராத புதிய மண்டலங்களுக்குள்ளாக ஹல்லேலூயா தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகளை நீர் நடத்தி செல்லுகிற ஒரு நேரமா இது இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ரேமேன ஹந்தேரா சேகேரா பாட்டாலா பரபலரரரரர ரிடாலா ப்ரோ தெரே போஷேன் தெரே. அசையாததெல்லாம் அசையும்படியாக, நடக்காததெல்லாம் நடக்கும்படியாக, உண்டாகாததெல்லாம் உண்டாகும்படியான ஒரு நேரமாக இது இருக்கிறதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிரியை செய்கிறதற்காக நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் ஒரு மேலான உயர் தலத்திற்கு எங்களை எழும்பச் செய்கிறதற்காக நன்றி. எங்கள் ஆவியை பலப்படுத்துகிறீர். ஆமென், ஆமென். எங்களுக்குள்ள ஆமென் அப்படிப்பட்ட காரியங்களை தூண்டி விடுகிறீர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ஷேகே ரேபே நா கோராபா டாலா பிராத்தா ராபாலாரா. ஓ we love you Jesus, we love you Jesus. ஓ ஆமென், 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 ஆமென். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உங்கள் நடுவே நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஷாண்டானா மாதாரா ரேடலா ப்ரோதெரே ரேட்டெலே மண்டேலா ராசேகேரா பாபா 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 ஊரா மண்டேலா ராசேகேந்தரே ரேடலா மண்டேலா ராசேகேந்தரோ மேந்தரே நஹந்தே. Shantala bratara balarara shantele brana kathora badala barabalarara. ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி அவர்கள் தேவனை பார்த்து, தேவனை நோக்கி உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். ஆமென் என்று அன்றைக்கு கூடி இருதயங்கள் ஒருமனப்பட்டு தேவனை வாஞ்சித்த நேரங்களிலே ஆமென் அவர்களுக்கு திறக்கப்பட்ட அந்த மண்டலங்களை, அவர்களுக்காக திறக்கப்பட்ட அந்த ஆவியின் ஆமென் ஊற்றை இன்றைக்கும் நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. ரீனாமா ஷேண்டெல்லேமே நா கோராபாட்டாலா பிராந்தரா. அற்புத மண்டலங்களை வரவேற்கிறோம். ரீடாலா மந்த்ரே சேகேட்டாலா பிராண்டாலா பரபலரரரரரர. Glory, 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 glory. Thank you அப்பா. அப்படிப்பட்ட உணர்வை எங்களுக்குள் கொடுக்கிறீர். இப்படிப்பட்ட புரிதலை எங்களுக்குள்ளே மேலோங்க செய்கிறீர் கர்த்தாவே. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நீரே ஆனால் நானும் வரட்டும்னு பேதுரு கேட்டபோது வா என்று அழைத்தவர். ஆமென். நீனும் காலை எடுத்து வைன்னு சொன்னவர். என்னை விசுவாசித்தவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கில மேலானதை செய்வான் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு சபையை, இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியை இந்த அற்புத மண்டலத்திற்குள்ளே நீர் வரவேற்கிறீர். வா. ஆமென், ஆமென், ஆமென். ஷாண்டாலா ப்ரோனா காட்டாலா பிராந்தரபலரரர. இன்னும் இந்த அத்தாரிட்டி குறித்த வெளிச்சங்கள், இன்னும் இந்த அதிகாரத்தில் வாக் பண்ணக்கூடிய தெளிவுகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெருகட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தேவனே, இன்னும் மகத்துவமான காரியங்களை எங்கள் மத்தியில் செய்யும்படியாய் உம்முடைய கிருபைகளை, உம்முடைய பலனை, உம்முடைய ஆவி, உம்முடைய வெளிச்சங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen. Amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு நேரம். ஆமென். Hallelujah. We believe
சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீசஸ், ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூஸ். ஆமென். அதை விசுவாசிக்கிறபடினால தான் விதைக்கிறோம். அதனால தான் நம்முடைய விதைக்கு பேரே ஃபெய்த் சீடு, விசுவாச விதைகள். ஏன்னா நாம் விதைக்கிறதை அறுப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற உயர்தரமான பொருளாதாரங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஷாட்டாலா பிராத்தாரா. கரங்களை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே நீங்கள் அதை விதைக்கலாம். நீங்கள் விதைத்த பிறகு அந்த ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து அதை நீங்கள் அலுவலக எண்ணுக்கு அனுப்புங்க. அவங்க செக் பண்ணி உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமென். ஸோ உங்கள் கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென்.